Hi friends, welcome to Virsa's Kitchen. நான் உங்கள் ரூபி. பாருங்க, ஒரு ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல ஒரு ரெசிபி செய்திருக்கிறேன். ஈவினிங்கில் நீங்கள் சாம்பலோடையோ இல்லது சோஸோடையோ பிள்ளைகளுக்கு இதை செய்து கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் வேலை கூடி கன நேரம் போகாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நாங்கள் செய்திடலாம். ஈஸியான வேலை, நல்ல சுவையாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன சாப்பாடம்மா ஈவினிங்கில் என்ன பசிக்குதுன்னு சொல்லாமல் இருக்கு. நீங்கள் கொடுத்த உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 1 கப் தண்ணி எடுத்து சுட வைக்க போகிறேன். அந்த 1 கப் தண்ணிக்கு நான் 3/4 கப் ரவை போட போகிறேன். அந்த ரவைக்கு ஏற்ற மாதிரி அளவாக உப்பை போட்டுக்கொள்ளுவேன். ஒரு அரை தேக்கரண்டிக்கிட்ட உப்பு சேர்த்து கொள்ளுவேன். நான் எடுக்க போகிற ரவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நெய், இல்லாட்டிக்கு பட்டர் ஏதாவது சேர்த்துக்கொள்ளுங்க. நான் பட்டர் சேர்க்கிறேன். கிட்டத்தட்ட 2 தேக்கரண்டி அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் இருந்தால் சேருங்க, இல்லாட்டி எண்ணெய் சேர்க்கலாம் அல்லது நெய் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் என்னென்னு சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணி சூடு வரட்டும். தண்ணி கொதிச்சிட்டு வரைக்க 3/4 கப் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். நான் வறுத்து அவிச்ச ஒரு ரவையும் எடுக்க, பச்சையா ரவை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிக்க நான் அந்த ரவையை சேர்த்துக்கொள்ள போகிறேன். அப்படியே சேர்க்க கிளறி கொண்டு இருக்கணும். வேணுண்டா அப்படியே கட்டியா போயிடும். ரவை சுடுதண்ணிக்க நாங்கள் கொட்டிக்க என்ன செய்யுங்க, கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க ரவையை. பாருங்க, எண்ணெய் தண்ணி எல்லாத்தோடையும் சேர்ந்து அப்படியே ரவை சுருண்டு கேஜியா தண்ணியை அழுத்திடும். ரவை அப்படியே சுருண்டு கொண்டு வந்துடும். அப்படியே தண்டி எடுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சு கிளறி கொண்டு இருக்கேக்கி ரவை நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்த பிறகு அப்படியே நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். தண்ணி முழுக்க வத்தட்டும். அப்படியே இந்த சுடு தண்ணியில் அவிஞ்சு நல்ல சாஃப்டாக வரும் இந்த ரவை. பிறகு நாங்கள் செய்கிற அந்த பலகாரம் செய்து போயிட்டு பார்த்த மாதிரி இருந்தால் உள்ளுக்குள்ளே வெளியில் நல்ல முறுமுருண்டு இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். அப்படியே தண்ணி ஒரு அளவுக்கு வற்றி இறுக்கமாக வரக்கூடிய அளவுக்கு கிளறுங்க. அப்போ ரவை முழுக்க நல்லா அவிஞ்சிடும். அப்படியே உருண்டு வரும். அந்த டைமில் நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இனி கரை நேரம் வச்ச மட்டும் அடியில் பிடிக்கிறது அந்த கருகப்பாக்கம் அப்படி இல்லாமலுக்கு நாங்கள் அப்படியே ரவையில் தண்ணி இல்லாமலுக்கு அப்படியே உருண்டு வர்ற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இறக்கி கொள்வோம். இப்போ நான் இறக்கி எடுத்துட்டேன். இறக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்வோம். மாற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா ஆறிடும். ஆறட்டும். ஆறின அப்புறம் தான் நாங்கள் குழைக்கலும். இல்லை சரியான கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அப்படியே ஆறிட்டு வந்துடும். ஆறின அப்புறம் நாங்கள் இதுக்கு 2 மேசக்கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோளமாக சேர்த்துக்கொள்ள போகிறேன். கிட்டத்தட்ட 2 மேசக்கரண்டி சேர்க்க போகிறேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி பதமாக இருந்தால் இன்னொரு கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா இறுக்கமாக இறக்கிட்டீங்கன்னா நீங்கள் 1 மேசக்கரண்டியே போதும். அப்படியே சேர்த்து நல்லா குழைத்து கொள்ளுங்க. நாங்கள் எவ்வளவு தூரம் குழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் அது நல்லா உள்ளுக்குள்ளே செய்த பிறகு பார்க்க நல்ல சொத்து. என்னன்னு சொல்கிறது, பஞ்சு மாதிரி என்று தான் சொல்லலாம். அதை விட சொத்தானது நல்லா வரும். வடிவாக இருக்கி குழைச்சி கொள்ளுங்க. என்னென்னா அவ்வளவு சோளமாவை போட்ட சோளமாக எல்லாம் முழுக்கையும் எல்லா இடமும் சேரணும். தண்ணியோ எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையே அதுக்கு போதும். அப்படியே குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் குழைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் 2-3 தரம் அடிச்செல்லாம் வடிவா குழைச்சேன். நான் அப்படி எடுத்து அப்படி 2-3 அடிக்கவே நல்லா சாஃப்டாக வரும். பிறகு பொரிக்க வெடிக்காமலுக்கு கொள்ளாமலுக்கு நல்லா வரும். குறுக்கி குழைச்செடுங்க. குழைச்செடுத்து போட்டு கையில் சாடையாக எண்ணெயை நாங்கள் பூசிக்கொண்டு சின்ன எங்களுக்கு அளவான போல்ஸ் நாங்கள் எவ்வளவு உருண்டைகளாக செய்ய போகிறோமோ அதே அளவுக்கு நாங்கள் உருண்டைகளாக செய்து எடுத்துக்கொள்வோம். நல்ல பெருசாக செய்யறேன்டா உங்களோட விருப்பம். நான் சின்ன ஒரு தேசிக்க அளவு, ஒரு நெல்லிக்காய் அளவு, கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இதே அளவு உருண்டைகள் நீங்கள் செய்து கொள்ளுங்க. அல்லது இதை விட நீங்கள் சின்னனாவும் செய்யலாம். சின்ன பிள்ளைகள் இருந்தால் சின்னனா செய்தால் இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. அல்லது கொஞ்சம் பெருசாக உங்களோட விருப்பப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். பாருங்க, அப்படியே உருட்டி எடுத்த மாதிரி இருந்தால் கொஞ்சம்
நல்லா அமர்த்தி உருட்டுங்க, இல்லாடி வடிக்கிற மாதிரி வரும். அமர்த்தி உருட்டாமல் நாங்கள் நைஸாக உருட்டினமாக இருந்தால் வடிக்கிற மாதிரி வந்துடும். ஆகவே நல்லா அமர்த்தி போட்டு உருட்டி எடுத்துட்டு நீங்கள் கணக்கு எண்ணெய் வைக்கிறது இதாண்ட தேவையில்லை. பாருங்க, இதை பார்க்கவே எங்களுக்கு எப்படி இருக்குன்னா முட்டை மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட தூரத்தில் 2 ஆட்கள் வருது. இன்னும் முட்டையை வச்சு செய்ய போறீங்களாண்டு. இது நான் முட்டையில் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். ரவாவில் செய்த பால்ஸ் தூரத்தில் பார்க்க அப்படியே எக்கடுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. எக்கில் என்ன செய்ய போறேன்னு கேட்டாங்க. நான் செய்த அப்புறம் காட்டுறேன்னு சொன்னேன். ஆனால் எடுத்திருக்கிறது ரவை. இதை நாங்கள் எண்ணெயை சுட வச்சிருக்கேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சிருக்கிறேன்னு கணக்க வைக்கல. இதை நான் பொரிச்சு எடுக்க போறேன். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அப்படியே உருட்டி விட்டோம்னா சரி. நல்லா கருக பொரிக்க தேவையில்லை. நீங்க எப்படி ஒரு நல்ல ஒரு பட்டர் கலர் வர்ற அந்த டைம்லயே நாங்க இறக்கி கொள்ளலாம். அந்த டைம்லயே வெளிப்பக்கம் நல்ல முறண்டு வந்துடும், உள்பக்கம் நல்ல சாஃப்டா வந்துடும். அப்ப கிட்டத்தட்ட பட்டர் கலரா நெருங்குற அந்த டைம் நீங்க இறக்கி கொள்ளலாம். நல்லா நல்ல டார்க் ப்ரௌனோ அல்லது கோல்ட் கலர் அப்படி வர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. சாடையா பொரிஞ்சு இறுகி வரவே நாங்கள் இறக்கி கொள்ளலாம். அதால எங்களுக்கு கன நேரம் பொரிக்க வேண்டிய தேவை கூடி இல்லை. பாருங்க, இந்த பதம் எங்களுக்கு போதுமானது. இந்த டைம்ல நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இதை விட நல்லா முருகை செடிங்களா இருந்தால் வெளிப்பக்கம் கடிப்படையில்லாத அளவுக்கு அப்படி வந்துடும். இதுதான் நல்ல முறுமுறுப்பா உள்ளுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். எல்லாத்தையும் நான் போட்டு பொரிச்சு எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர்ல இருக்கு, அது இருக்கா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கொள்ளுங்க. அதோட இந்த செய்முறையோட எல்லாருக்கும் உலகம் முழுக்க சென்றடையணும் என்று நான் ஆசைப்படுறேன். என் ஆசையை நீங்க நிறைவேற்றணும் என்று நினைச்சீங்களா இருந்தா இதை ஷேர் பண்ணுங்க, செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத காமெண்ட் மூலம் எனக்கு தெரிவிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாருங்க, நான் அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுக்க போறேன். பொரிச்சு எடுத்துட்டேன். 2 பேருக்கு அளவா இருக்கும். 3/4 கப் ரவை எடுத்து நான் 2 பேருக்கு அளவான ஒரு ரவா போல்ஸ். பாருங்க எவ்வளவு முறுமுறுப்பா இருக்கு. வெளியில உள்ளுக்கு எடுத்து பார்த்தமா இருந்தா பாருங்க, கடிச்சு தான் எடுக்கணும். உள்ளுக்கு இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நல்ல நைஸா உள்ள இருக்கு, வெளியில நல்ல முறுமுறுப்பா இருக்கு. இதை நாங்க ஒரு சம்பலோ சட்னியோ இல்லாட்டிக்கு சோஸோ உங்களுக்கு விருப்பமான எண்ணத்தோடையாவது நீங்க தொட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். நல்லா இருக்கும். நீங்களும் செய்யுங்க. உங்களோட வீட்டை கட்டாயம் இதை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களா இருந்தா உங்களுக்கு நிறைய பாராட்டுக்கள் கிடைக்கும். அந்த பாராட்டுக்களை எனக்கு தெரிவிங்க, கமெண்ட் மூலம் தெரியுங்க. உங்களுக்கு என்னென்ன பாராட்டுக்கள் இதால கிடைச்சிது, பிள்ளைகள் இவ்வளவு விரும்பி சாப்பிட்டாங்கன்றத எனக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எல்லாரும் ஒரு ஆள் சொன்னோன்னு மற்றாக்களும் செய்து பார்க்கலாம்னு யோசிப்பினம். எல்லாரும் செய்து பாருங்க. உங்களோட வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நான் செய்த மாதிரியே நீங்க செய்து சந்தோஷமா இருங்க. ஓகே, தேங்க்யூ.